கதைச்சிரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். கல்கி அவர்களின் பார்த்திபன் கனவு என்ற சரித்திர நாவலை நாம் இப்பொழுது காண உள்ளோம். பாகம் 3, அதிகாரம் 12. அமாவாசை முன்னிரவு. அன்றிரவு ஒரு ஜாமமானதும் சிறைச்சாலை கதவு திறந்தது. மாரப்பனும் ஆயுதம் தரித்த வீரர் சிலரும் வந்தார்கள். விக்ரமனுடைய கைகளை சங்கிலியால் பிணைத்து வெளியே அழைத்துச் சென்றார்கள். வாசலில் கட்டை வண்டி ஒன்று ஆயத்தமாக நின்றது. அதில் விக்ரமன் ஏறிக்கொண்டான். அவனுக்கு முன்னும் பின்னும் வண்டியில் சில வீரர்கள் ஏறிக்கொண்டார்கள். அவ்விதமே வண்டிக்கு முன்னாலும் பின்னாலும் சிலர் நின்றார்கள். சிறைவாசலில் மாரப்பன் அந்த வீரர்களின் தலைவனாக தோன்றியவனை கூப்பிட்டு அவன் காதோடு ஏதோ ரகசியமாகச் சொன்னான். பிறகு உரத்த குரலில் கிளம்பலாம் என்றான். உடனே வண்டிக்காரன் வண்டியை ஓட்ட முன்னாலும் பின்னாலும் நின்ற வீரர்களும் போகத் தொடங்கினார்கள். உறையூரின் வீதிகளின் வழியாக வண்டி போய்க் கொண்டிருந்தது. முன்னெல்லாம் போல இப்பொழுது இரவில் விளக்குகள் எரியாமல் நகரம் இருளடைந்து கிடப்பதை பார்த்ததும் விக்கிரமனுக்கு என்னமோ செய்தது. சோழ நாட்டு தலைநகரமான உறையூர்தானா இது? ஏனுங்க சாமிங்களே, இந்த பிள்ளையாண்டான் யாரு? இவனை எங்க அழைச்சிட்டு போறீங்க என்ற பேச்சை கேட்ட விக்கிரமன் திடுக்கிட்டான். பேசியவன் வண்டிக்காரன்தான். ஆனால் அந்த குரல் பொன்னன் குரலாக அல்லவா இருக்கிறது? அப்படியும் இருக்க முடியுமா? வீரர்களில் ஒருவன், உனக்கு ஏனப்பா இந்த வம்பு? பேசாமல் வண்டியை ஓட்டு என்றான். அதற்கு வண்டிக்காரன், எனக்கு ஒன்றுமில்லையப்பா, ஆனா ஊரெல்லாம் பேசிட்டு இருக்குது. யாரோ செண்பகத்தீவிலிருந்து வந்த ஒற்றனாம். ரத்தின வியாபாரி மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்தானாம். சக்கரவர்த்தி மகள் குந்தேவி தேவியே ஏமாத்திட்டானாம். அப்பேற்பட்டவனை நம்ம சேனாதிபதி கண்டுபிடித்து விட்டாராம். அப்படியெல்லாம் ஊரில் பேச்சாயிருக்கே, அவன்தானா இவன் என்று கேட்டேன் என்றான். ஆமாம், அவன்தான் என்று வைத்துக்கொள்ளேன் என்றான் ஒரு வீரன். எங்க அழைச்சிட்டு போறீங்க என்று வண்டிக்காரன் கேட்க, எங்க அழைத்து கொண்டு போவாங்க, காஞ்சிமா நகருக்குத்தான் என்று மறுமொழி வந்தது. அடே அப்பா, அவ்வளவு தூரமா போக வேணும்? நீங்கள் 7-8 பேர் காவலுக்கு போறீங்களே, போதுமா? வழியில் இவனுக்கு யாராவது ஒத்தாசை செஞ்சு தப்பிச்சிட்டு போயிட்டான்னா என்ன செய்வீங்க என்றான் வண்டிக்காரன். பேசுகிறவன் உண்மையில் பொன்னன் தானோ? தனக்குத்தான் சமிக்கை செய்து தெரிவிக்கிறானோ? வழியில் வந்து ஒத்தாசை செய்வதாக கூறுகிறானோ? இவ்விதம் விக்கிரமன் வியப்புடன் எண்ணமிட்டு கொண்டிருக்கும் பொழுது சற்று பின்னால் வந்த வீரர் தலைவன், யாரங்கே, என்ன பேச்சு என்று அதட்டவே மௌனம் குடிக்கொண்டது. பிறகு வண்டிக்காரனாவது வீரர்களாவது பேசவில்லை. காவிரி கரைக்கு வந்ததும் வண்டி நின்றது. விக்கிரமனும் வண்டியிலிருந்த வீரர்களும் இறங்கினார்கள். ஆற்றங்கரையோரமாக ஒரு படகு ஆயத்தமாக இருந்தது. அங்கே ஒருவன் கையில் தீவர்த்தியுடன் நின்று கொண்டிருந்தான். எல்லோரும் கீழிறங்கியதும் வண்டிக்காரன் வண்டியை திருப்பிக் கொண்டே, போயிட்டு வாரீங்களா? ஒட்டனை ஜாக்கிரதையாக கொண்டு போய் சக்கரவர்த்தியிடம் சேருங்கள் ஐயா. வழியில் ஒரு காட்டாறு இருக்கிறது, பத்திரம் என்றான். அப்பொழுது தீவர்த்தி வெளிச்சம் அவன் முகத்தின் மேல் அடித்தது. விக்கிரமனுக்கு அந்த முகத்தை பார்த்ததும் பெரும் ஏமாற்றம் உண்டாயிற்று. ஏனெனில் அவன் பொன்னன் இல்லை. ஆனால் அவனுடைய கண்களில் அந்த ஒளி எங்கேயோ பார்த்த முகமாக இருக்கிறதே. சட்டென்று உண்மை புலனாயிற்று. பொன்னன் தான். அவன் முகத்தில் பொய் மீசை வைத்து கட்டி கொண்டிருக்கிறான். அவன் கூறிய வார்த்தைகளின் பொருள் என்ன? வழியில் காட்டாற்றின் சமீபத்தில் தன்னை விடுவிக்க வருவதாகத்தான் சொல்லியிருக்க வேண்டும். இந்த எண்ணத்தினால் விக்கிரமனுக்கு மிகுந்த உற்சாகம் உண்டாயிற்று. படகில் ஏறி ஆற்றை கடந்த பின் அவர்கள் நடுஜாமம் வரையிலும் கால்நடையாக பிரயாணம் செய்தார்கள். பிறகு சாலையோரம் இருந்த ஒரு மண்டபத்தில் படுத்து தூங்கினார்கள். மீண்டும் அதிகாலையில் எழுந்து மாட்டு வண்டி பிடித்துக்கொண்டு பிரயாணமானார்கள். அன்று பொழுது சாயும் சமயத்தில் பராந்தகபுரத்தை தாண்டினார்கள். இனி சிறிது தூரத்தில் காட்டாறு வந்துவிடும் என்று விக்கிரமன் ஒருவாறு தெரிந்து கொண்டிருந்தான். அந்த வண்டிக்காரன் பொன்னனாக இருக்கும் பட்சத்தில் இங்கேதான் தனக்கு உதவிக்கு வர வேண்டும். யார் வருவார்கள், எப்பொழுது வருவார்கள் என்றெல்லாம் எண்ணி விக்கிரமனுடைய உள்ளம் பரபரப்பை அடைந்தது. அஸ்தமித்து 2 நாழிகை இருக்கும். அந்த அமாவாசை இருட்டில் சாலையில் ஜன நடமாட்டம் அதிகமாக இருந்ததைக் கண்டு விக்கிரமன் வியந்தான். ஆங்காங்கு சிறு சிறு கும்பலாக ஜனங்கள் போய்க் கொண்டிருந்தார்கள். கோயிலுக்கு போகிறவர்களைப் போல அவர்கள் காணப்பட்டார்கள். வெறி பிடித்தவர்களைப் போல ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் போனார்கள். சிலர் மஞ்சள் வஸ்திரம் அணிந்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு கும்பலிலும் ஒருவன் தீவர்த்தி பிடித்துக் கொண்டிருந்தான். இன்னும் அந்த கும்பல்களில் சிலர் நீண்ட கத்திகளை எடுத்துச் சென்றது விக்கிரமனுக்கு ஒருவாறு பயங்கரத்தை அளித்தது. இவர்கள் எல்லாம் எங்கே போகிறார்கள்? கையில் கத்திகள் என்னத்திற்கு கொண்டு போகிறார்கள்? இந்த காட்சிகளை பார்த்த மாரப்பனுடைய வீரர்களும்
தங்களுக்குள் ரகசியமாக பேசிக்கொண்டதில் சில வார்த்தைகள் விக்கிரமனுடைய காதிலும் விழுந்தன. பத்திரகாளி, நரபலி, கபால பைரவர் என்னும் சொற்கள் அவனுக்கு திகைப்பை ஏற்படுத்தியது. மகேந்திர மண்டபத்தின் வாசலில் மகா கபால பைரவரும் மாரப்பனும் பேசிக்கொண்டது அவனுக்கு நினைவிற்கு வந்தது. இன்றைக்கு அமாவாசை இரவல்லவா? மாரப்பன் ஒருவேளை தன்னை காஞ்சிக்கு அனுப்புவதாகச் சொல்லி உண்மையில் கபால பைரவனின் பலிக்குத்தான் அனுப்பியிருப்பானோ? இவ்விதம் அவன் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுதே ஓம் காளி, ஜெயகாளி என்று பல குரல்களின் ஏகோபித்த கோஷம் அவன் காதில் விழுந்தது. மயிர்கூச்சு உண்டாக்கிற்று. அவ்விதம் கோஷித்தவர்கள் அடுத்த நிமிஷம் விக்கிரமன் இருந்த வண்டியை சூழ்ந்து கொண்டார்கள். அவர்கள் கையில் நீண்ட கூரிய கத்திகள் நட்சத்திர வெளிச்சத்தில் மின்னியது தெரிந்தது. ஓம் காளி, ஜெயகாளி என்ற கோஷங்களுக்கு மத்தியில் எங்கே பலி என்று ஒரு பயங்கரமான குரல் கேட்டது. இதற்குள் வண்டிக்கு முன்னாலும் பின்னாலும் அந்த ஒரேயோர் வீரர்கள் ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டார்கள். வண்டியில் இருந்தவர்களும் துப் துப் என்று குதித்து ஓட்டம் பிடித்தார்கள். வண்டிக்காரன் அந்தர்த்தனமாகிவிட்டான். விக்கிரமன் கைகள் சங்கிலிகளால் வண்டியின் சட்டத்திற்குள் பிணைக்கப்பட்டிருந்தது. அவனால் மட்டும் வண்டியிலிருந்து குதிக்க முடியவில்லை. அப்பொழுது வண்டியின் பின்புறத்தில் ஒரு குரல், மகாராஜா பதற வேண்டாம், நான் தான் என்றது. உடனே பொன்னன் வண்டியில் ஏறி சங்கிலிகளை அவிழ்த்து எறிந்தான். விக்கிரமன் வண்டியிலிருந்து குதித்ததும் 2 உயர் ஜாதி குதிரைகள் சித்தமாக நிற்பதைக் கண்டான். மகாராஜா ஏறுங்கள் குதிரை மேல், ஒரு கணமும் தாமதிப்பதற்கில்லை என்றான் பொன்னன். ஆஹா, இதென்ன? விக்கிரமனும் பொன்னனும் குதிரைகள் மீது தாவி ஏறிக்கொண்டார்கள். பொன்னா, முண்டாசு கட்டி மீசை வைத்துக் கொண்டிருந்த வண்டிக்காரன் யார், நீதானே என்று குதிரைகள் போய்க் கொண்டிருக்கும் பொழுதே விக்கிரமன் கேட்டான். ஆமாம் மகாராஜா, சிறைக்குள் இருந்த பொழுது நீ என்னை மறந்து விட்டாயாக்கும் என்று நினைத்தேன். நான் ஒருவேளை மறந்தாலும் என்னை மறக்க விடாதவர் ஒருவர் இருக்கிறாரே. யார் அது? வேறு யார்? தங்களை யமன் வாயிலிருந்து மீட்ட தேவிதான். இதை கேட்டதும் விக்கிரமனுடைய உள்ள மகிழ்ச்சியினால் துள்ளிற்று. குந்தவியை பற்றி மேலும் விசாரிக்க வேண்டும் என்கிற ஆவல் உண்டாயிற்று. ஆனால் சிறிது தயக்கமாக இருந்தது. சற்று பொறுத்து, எங்கே போகிறோம் இப்பொழுது என்றான் விக்கிரமன். மாமல்லபுரத்திற்கு மகாராஜா. பொன்னா, என்ன மகாராஜா, நாளை காலைக்குள் மாமல்லபுரம் போய்விட வேண்டும். ஆமாம் மகாராஜா, அதனால்தான் ஒரு கணம் கூட தாமதிப்பதற்கில்லை என்று நான் சொன்னேன். நாளை மத்தியானம் வரையில் அங்கே கப்பல் காத்து கொண்டிருக்கும். அதற்குள் நாம் போய்விடலாம் மகாராஜா. விக்கிரமன் சற்று பொறுத்து மறுபடியும், தேவி எங்கே இருக்கிறார் பொன்னா? அவரிடம் கடைசியாக ஒரு தடவை விடை பெற்று கொண்டு கிளம்பியிருந்தால் எவ்வளவோ சந்தோஷமாக இருக்கும் என்றான். அது முடியாது மகாராஜா. எது முடியாது? தேவியிடம் விடை பெற்று கொண்டு கிளம்புவதுதான். ஆமாம், முடியாதுதான். இனி உறையூருக்கு மறுபடியும் எப்படி போக முடியும்? தேவி உறையூரில் இல்லை மகாராஜா. தேவி உறையூரில் இல்லையா? பின்னெங்கே? மாமல்லபுரத்தில். ஆ என்றான் விக்கிரமன். சில நாட்களாக சிறைப்பட்டிருந்த பிறகு விடுதலையடைந்த உற்சாகம், குளிர்ந்த இரவு நேரத்தில் குதிரை மீது செல்லும் கிளர்ச்சி இவற்றுடன் குந்தவி மாமல்லபுரத்தில் இருக்கிறாள் என்னும் செய்தியும் சேர்ந்தவனுக்கு எங்கேயோ ஆகாயத்தில் பறப்பது போன்ற உணர்ச்சி உண்டாயிற்று. அப்படியானால் அவரிடம் விடைபெற முடியாது என்று சொன்னாயே, ஏன் பொன்னா? ஒரு கண நேரமாவது அவரை நான் அவசியம் பார்க்க வேண்டும். பார்த்து நன்றி செலுத்த வேண்டும். அதோடு என் தாயாரை கண்டுபிடித்து பாதுகாக்கும் பொறுப்பையும் அவரிடம் ஒப்புவிக்க வேண்டும். அதுதான் முடியாது என்றான் பொன்னன். ஏன் அவ்வளவு உறுதியாக சொல்லுகிறாய்? தேவியின் உறுதி எனக்கு தெரிந்திருப்பதனால்தான். தங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பும் உத்தேசம் அவருக்கு கிடையாது. தங்களோடு அவரும் புறப்பட சித்தமாக இருக்கிறார். நிஜமாகவா? இவ்வளவு முக்கியமான செய்தியை முன்னமே எனக்கு ஏன் சொல்லவில்லை? இப்பொழுது கூட நான் சொல்லியிருக்க கூடாது மகாராஜா. தாங்கள் கப்பல் ஏறிய பிறகு தங்களை அதிசயப்படுத்த வேண்டும் என்று தேவி உத்தேசித்திருந்தார். அவசரப்பட்டு சொல்லிவிட்டேன். விக்கிரமன் சற்று நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். திடீரென்று, அதோ பாருங்கள் மகாராஜா என்று பொன்னன் கூறியதும் விக்கிரமன் திரும்பி பார்த்தான். சாலையில் ஒரு பக்கத்து மரத்தடியில் 10-12 பேர் கும்பலாக நின்றார்கள். அவர்களில் ஒருவன் தீவர்த்தி வைத்துக் கொண்டிருந்தான். தீவர்த்தி வெளிச்சத்தில் அவர்களுடைய உருவங்கள் கோரமான காட்சியளித்தன. அவர்களுடைய கழுத்தில் கபால மாலைகள் தொங்கின. அவர்களுடைய கைகளில் கத்திகள் மின்னின. நெற்றியில் செஞ்சந்தனமும் குங்குமமும் அப்பிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் நின்ற இடத்தை குதிரைகள் தாண்டிய பொழுது ஒரு கணம் விக்கிரமனுக்கு உடம்பு நடுங்கிற்று. அவர்களை கடந்து சிறிது தூரம் சென்றதும், அப்பா, என்ன கோரம் என்றான் விக்கிரமன். மகாராஜா, தங்களுக்காகத்தான் இங்கே இவர்கள் காத்திருக்கிறார்கள். இவர்களிடம் தங்களை ஒப்புவித்து விடும்படிதான் மாரப்ப பூபதி கடைசியாக தம் ஆட்களுக்கு கட்டளையிட்டார். நான் இவர்களை முந்திக் கொண்டேன். தாங்கள் குதிரை மேல் இவ்விதம் தனியாக போவீர்கள் என்று இவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இன்னும் ரொம்ப நேரம் காத்திருப்பார்கள்.
பிறகு கபால பைரவரிடம் போய் தாங்கள் வரவில்லை என்று தெரிவிப்பார்கள். இன்று கபால பைரவருக்கு மாரப்ப பூபதி மேல் பிரமாதமான கோபம் வரப்போகிறது என்றான் பொன்னன். பொன்னா, சக்கரவர்த்தியின் சிரசாக்கினை, கபாலிகர்களின் பழி, இந்த 2 வித ஆபத்துக்களிலும் இருந்தல்லவா என்னை நீ தப்புவித்திருக்கிறாய். முன்னே காட்டாற்றில் போனவனை எடுத்து உயிர் கொடுத்து காப்பாற்றினாய். சோழ வம்சத்தின் குலதெய்வம் உண்மையில் நீதான். உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? நாளை தினம் உன்னை விட்டு பிரிவேன். மறுபடியும் எப்பொழுது காண்பேனோ என்னவோ. என்னை விட்டு தாங்கள் பிரிவதாவது? ஏன் அப்படி சொல்கிறாய்? இன்னொரு தடவை தங்களை கப்பலில் அனுப்பிவிட்டு நான் இங்கே இருப்பேன் என்று நினைக்கிறீர்களா? இங்கே எனக்கு என்ன வேலை? வள்ளி ஏற்கனவே குந்தவி தேவியுடன் மாமல்லபுரத்தில் இருக்கிறாள். நானும் அவளும் தங்களுடன் வரப்போகிறோம். விக்கிரமன் சற்று மௌனமாக இருந்துவிட்டு, பொன்னா, நீ சொல்வது எனக்கு எவ்வளவோ மகிழ்ச்சி அளிக்கிறது. நீயும் வள்ளியும் என்னுடன் வந்தால் சோழ நாடே வருகிற மாதிரிதான். ஆனால் ஒரு விஷயம்தான் என் மனத்தை வருத்தி கொண்டிருக்கிறது. மகாராணியின் கதி என்ன? அவரை யார் தேடி கண்டுபிடிப்பார்கள்? அவருக்கு யார் உன்னை பற்றி சொல்வார்கள்? நான் தாய்நாட்டுக்கு வந்ததன் முக்கிய நோக்கம் மகாராணியை பார்ப்பதற்கு. அவரை பார்க்காமலே திரும்பி போகிறேனே. அவருக்கு என்னை பற்றி செய்தி சொல்லவாவது யாராவது இருக்க வேண்டாமா என்றான். பொன்னனுடைய மனதிலும் அந்த விஷயம் உறுத்தி கொண்டிருந்தது. சிவனடியாரிடம் தான் சொன்னபடி ஒன்றுமே செய்யவில்லை. அவர் என்ன ஆனாரோ என்னவோ? மகாராணியை ஒருவேளை கண்டுபிடித்திருப்பாரோ? பொன்னனுடைய மனதில் சமாதானம் இல்லாவிட்டாலும் வெளிப்படையாக, மகாராணியை பற்றி தாங்கள் கவலைப்பட வேண்டாம் மகாராஜா. அவரை சிவனடியார் பாதுகாப்பார். சிவனடியாராதலால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. மகா சக்தி வாய்ந்தவர் என்றான். ஆமாம், அவர் நம்மை மாமல்லபுரத்திற்கு அருகிலுள்ள சிற்ப வீட்டில் சந்திப்பதாக சொன்னார் அல்லவா? அது இப்பொழுது முடியாத காரியம். சிவனடியாரை பார்க்க தங்கினோமானால் கப்பலை பிடிக்க முடியாது. உண்மைதான். ஆனாலும் அன்னையையும் சிவனடியாரையும் பார்க்காமல் போவதுதான் மனதிற்கு வேதனை அளிக்கிறது என்றான் விக்கிரமன். அப்பொழுது, ஆஹா, இதென்ன என்று வியப்புடன் கூவினான் பொன்னன். இதற்குள் அவர்கள் காட்டாற்றை சமீபத்து அதன் அக்கறையிலுள்ள மகேந்திர மண்டபத்திற்கு அருகில் வந்துவிட்டார்கள். அந்த மண்டபத்தின் வாசலில் தோன்றிய காட்சிதான் பொன்னனை அவ்விதம் வியந்து கூவச் செய்தது. அங்கே 7-8 ஆட்கள் ஆயுத பாணிகளாக நின்றார்கள். 2 பேர் கையில் தீவத்தை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். மண்டபத்தின் வாசல் ஓரமாக ஒரு பல்லக்கு வைக்கப்பட்டிருந்தது. இன்று ராத்திரி என்னவெல்லாமோ ஆச்சரியமான சம்பவங்கள் நடைபெறுகின்றன என்று பொன்னன் முணுமுணுத்தான். இந்த வேளையில் இங்கே யார் பொன்னா என்றான் விக்கிரமன். தெரியவில்லை மகாராஜா. இவர்கள் கபாலிகர்கள் இல்லை. நிச்சயம் வேறு யாராக இருக்கலாம். ஒருவேளை குந்தவி தேவிதான் நமக்கு உதவிக்காக இன்னும் சில ஆட்களை அனுப்பியிருக்கிறாரோ என்னவோ. ஆனால் பல்லக்கு என்னத்திற்கு? இப்படி இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே மகேந்திர மண்டபத்தின் வாசல் வந்துவிட்டது. குதிரைகளை இருவரும் நிறுத்தினார்கள். அங்கு நின்ற ஆட்களில் ஒருவனை எங்கேயோ பார்த்ததாக பொன்னனுக்கு நினைவிற்கு வந்தது. எங்கே பார்த்திருக்கிறோம்? திருச்செங்காட்டங்குடியில் பரஞ்சோதி அடிகளின் ஆள் குமரப்பனிவன். அந்த மனிதனும் பொன்னன் முகத்தை பார்த்து அடையாளம் தெரிந்து கொண்டான். பொன்னனா என்று அவன் ஆச்சரியத்துடன் கூறி, பொன்னா, சமாசாரம் தெரியுமா? உறையூர் மகாராணி அகப்பட்டு விட்டார். இதோ இந்த மண்டபத்திற்குள்ளேதான் இருக்கிறார். உன்னை பற்றி கூட விசாரித்தார் என்றான். தாயும் மகனும். மகாராணி அகப்பட்டு விட்டார் என்ற வார்த்தைகளை கேட்டதும் விக்கிரமனிற்கும் பொன்னனுக்கும் உடம்பை ஒரு குலுக்கு குலுக்கிற்று. இருவரும் குதிரை மேலிருந்து கீழே குதித்தார்கள். அப்பொழுது உள்ளே இருந்து, குமரப்பா, யாரங்கே? பொன்னன் குரல் மாதிரி இருக்கிறதே என்று ஒரு பேச்சு குரல் கேட்டது. அது மகாராணி அருள்மொழி தேவியின் குரல். அம்மா என்று அலறிக்கொண்டு விக்கிரமன் மகேந்திர மண்டபத்திற்குள் நுழைந்தான். பொன்னனும் பின்னோடு சென்றான். அப்பொழுது அந்த இருள் அடைந்த மண்டபத்திற்குள்ளே இருந்த ஒரு பெண் உருவம் வெளியே வந்தது. அது அருள்மொழி ராணியின் உருவம்தான். ஆனால் எவ்வளவு மாறுதல்! விக்கிரமன் கடைசியாக அவரை பார்த்த பொழுது இன்னும் யவனத்தின் சோவை அவரை விட்டு போகவில்லை. இப்பொழுதோ முதுமை பருவம் அவரை வந்தடைந்து விட்டது. 3 வருஷத்திற்குள் 30 வயது அதிகமானவராக காணப்பட்டார். விக்கிரமன் ஒரே தாவலில் அவரை அடைந்து சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து அவருடைய பாதங்களை பற்றி கொண்டான். அருள்மொழி ராணி கீழே உட்கார்ந்து விக்கிரமனுடைய தலையை தூக்கி தன் வடி மீது வைத்துக் கொண்ட ஆனந்த கண்ணீர் வடித்தார். விக்கிரமனை பின்தொடர்ந்து மண்டபத்திற்குள் நுழைந்த பொன்னன் மேற்படி காட்சியை பார்த்து கொண்டிருந்தான். தற்செயலாக அவனுடைய பார்வை மண்டபத்தின் ஒரு பக்கத்தில் கட்டுண்டு கிடந்த உருவத்தின் மேல் விழுந்தது. மங்கலான தீபத்தின் வெளிச்சத்தில் அது குள்ளனுடைய உருவம் என்பதை பொன்னன் கண்டான். பொன்னனுடைய பார்வை குள்ளன் மீது விழுந்ததும் குள்ளன் ஹி என்று சிரித்தான். அந்த சிரிப்பை கேட்டு விக்கிரமனும் அவனை பார்த்தான். திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்து, பொன்னா என்றான். ஆ மகாராஜா,
மாமல்லபுரத்திலிருந்து தங்களுக்கு வழிகாட்டி வந்த சித்திர குள்ளன் தான் இவன் என்றான். குள்ளன் மறுபடியும் ஹி 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 என்று சிரித்தான். அருள்மொழி ராணி எல்லோரையும் மாறி மாறி பார்த்தாள். யாரை என்ன கேட்பது என்று தெரியாமல் திகைப்பவளாக காணப்பட்டாள். கடைசியில் பொன்னனை பார்த்து, பொன்னா, எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. கண்ணை கட்டி காட்டிலே விட்டது போல இருக்கிறது. அந்த மலைக்குகையில் எத்தனை நாள் இருந்தேன் என்பதே தெரியாது. கடைசியில் அருவியில் விழுந்து உயிரை விடலாம் என்று எத்தனித்த பொழுது சிவனடியார் தான் வந்து என்னை தடுத்து காப்பாற்றினார். உன் மகன் திரும்பி வந்திருக்கிறான், அவனை எப்படியும் பார்க்கலாம் என்று தைரியம் கூறினார். பொன்னா, காட்டாற்று வெள்ளத்திலிருந்து விக்கிரமனை நீ காப்பாற்றினாயாமே என்று கேட்டாள். அப்பொழுது விக்கிரமன், வெள்ளத்திலிருந்து காப்பாற்றியதுதானா? சக்கரவர்த்தியின் சிரசாக்னையிலிருந்து காளிக்கு பலியாவதிலிருந்து இன்னும் எவ்வளவோ விதத்தில் பொன்னன் என்னை காப்பாற்றினான் என்றான். காளிக்கு பலியா என்று சொல்லிக்கொண்டு அருள்மொழி நடுநடுங்கினாள். குள்ளன் மறுபடியும் ஹி 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 என்று பயங்கரமாக சிரித்தான். பலி பலி, இன்று ராத்திரி ஒரு பெரிய பலி விழப்போகிறது. காளியின் தாகம் அடங்கப் போகிறது, காளியின் தாகம் அடங்கப் போகிறது என்றான். எல்லோரும் அவனையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். இன்று அர்த்தராத்திரியில் சிவனடியார் பலியாகப் போகிறார். மகாபத்திர காளியின் ராஜ்யம் ஆரம்பமாக போகிறது. அப்புறம் மண்டை ஓட்டுக்கு பஞ்சமே இராது என்றான் குள்ளன். விக்கிரமன் இப்பொழுது துள்ளி எழுந்து, பொன்னா, இவன் என்ன உளறுகிறான் சிவனடியாரை பற்றி என்றான். ஹி ஹி ஹி, உளரவில்லை, உண்மையைத்தான் சொல்கிறேன். அந்த கபட சாமியாரை இத்தனை நேரம் காலையும் கையையும் கட்டி பலிபீடத்தில் போட்டிருப்பார்கள். நடுநீசி ஆச்சோ இல்லையோ, கத்தி கழுத்திலே விழும் என்றான் குள்ளன். அப்பொழுது அருள்மொழி தேவி விக்கிரமனை பார்த்து, குழந்தாய், இவன் முன்னே இருந்து இப்படித்தான் சொல்லி என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான். 5-6 நாளைக்கு முன்னால் நான் குகையிலிருந்து தப்பி அருவியில் விழப்போன பொழுது சிவனடியார் தோன்றி சீக்கிரத்தில் என்னை மீட்டுக் கொண்டு போக ஆட்கள் வருவார்கள் என்று தெரிவித்தார். அந்தபடியே இவர்கள் வந்து என்னை மீட்டுக் கொண்டு வந்தார்கள். வழியில் மறைந்து நின்ற இந்த குள்ளனையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். இங்கு வந்து சேர்ந்தது முதல் இவன் இன்று ராத்திரி சிவனடியாரை கபாலிகர்கள் பலி கொடுத்து போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஐயோ, எப்பேற்பட்ட மகான், நமக்கு எத்தனை ஒத்தாசை செய்திருக்கிறார். அவருக்கா இந்த பயங்கரமான கதி என்று அலறினாள். விக்கிரமன் பொன்னனை பார்த்து, பொன்னா, நீ என்ன சொல்கிறாய்? இந்த கொடும் பாதகத்தை தடுக்காவிட்டால் நாம் இருந்து என்ன பிரயோஜனம் என்றான். அது எப்படி முடியும் மகாராஜா? உங்கள் நிலைமையை மறந்து பேசுகிறீர்களே. நாளை பொழுது விடுவதற்குள் நாம் மாமல்லபுரம் போய் சேராமல் போனால் என்ன, கப்பல் போய்விடும், அவ்வளவுதானே. அப்பொழுது பொன்னன் அருள்மொழி ராணியை பார்த்து, அம்மா, இவரை பெரும் அபாயம் சூழ்ந்திருக்கிறது. தேச பிரஷ்டமானவர்கள் திரும்பி வருவதற்கு தண்டனை என்னவென்று தங்களுக்கு தெரியாதா? இவர் இங்கே வந்திருப்பது மாரப்ப பூபதிக்கு தெரிந்து காஞ்சி சக்கரவர்த்திக்கும் தெரியப்படுத்தி விட்டார். நாளை காலைக்குள் இவர் மாமல்லபுரம் போய் கப்பலில் ஏறியாக வேண்டும். இல்லாவிட்டால் தப்புவது அரிது. இப்பொழுது சிவனடியாரை காப்பாற்றுவதற்காக போனால் பிறகு இவருடைய உயிருக்கே ஆபத்துதான். நீங்களே சொல்லுங்கள், இவர் என்ன செய்ய வேண்டும் என்று என்றான். அருள்மொழி ராணி பெரும் திகைப்பிற்கு உள்ளானாள். விக்கிரமன் அன்னையை பார்த்து, அம்மா, பார்த்திப மகாராஜாவின் வீர பத்தினி நீ. இந்த நிலைமையில் நான் என்ன செய்ய வேண்டும் சொல்? நமக்கு பரோபகாரம் செய்திருக்கும் மகானுக்கு ஆபத்து வந்திருக்கும் பொழுது என்னுடைய உயிருக்கு பயந்து ஓடுவதா? என் தந்தை உயிரோடு இருந்தால் இப்படி நான் செய்வதை விரும்புவாரா என்றான். சுவரை வைத்துக் கொண்டுதான் சித்திரம் எழுத வேண்டும். இவர் பிழைத்திராவிட்டால் பார்த்திப மகாராஜாவின் கனவுகளை நிறைவேற்றுவது எப்படி என்றான் பொன்னன். அருள்மொழி ராணி 2 பேரையும் மாறி மாறி பார்த்தாள். கடைசியில் பொன்னனை பார்த்து, பொன்னா, என்னை கல் நெஞ்சமுடையவள், பிள்ளையிடம் பாசமில்லாதவள் என்று ஒருவேளை நினைப்பாய். ஆனாலும் என் மனதில் உள்ளதை சொல்கிறேன் கேள். நமக்கு எவ்வளவோ உபகாரம் செய்திருக்கும் ஒருவருக்கு ஆபத்து வந்திருக்கும் பொழுது என் பிள்ளை உயிருக்கு பயந்து ஓடினான் என்ற பேச்சை கேட்க நான் விரும்பவில்லை என்றாள். உடனே விக்கிரமன் தாயாரின் பாதங்களில் நமஸ்கரித்து எழுந்து, அம்மா, நீதான் வீரத்தாய், பார்த்திப மகாராஜாவிற்கு உரிய வீரப்பத்தினி என குதூகலத்துடன் உரைத்தான். பிறகு பொன்னனை பார்த்து, கிளம்பு பொன்னா, இன்னும் என்ன யோசனை என்றான். எங்கே கிளம்பி போவது? பலி எங்கே நடக்கிறதென்று யாருக்கு தெரியும் என்றான் பொன்னன். ஹி ஹி ஹி, நான் வழி காட்டுகிறேன், என்னை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சித்திரக்குள்ளன். அவனுடைய குரல் தெளிவாக கேட்டது. குள்ளனுடைய கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்டன. அவன் கையில் ஒரு தீவர்த்தியை கொடுத்தார்கள். விக்கிரமனும் பொன்னனும் குதிரைகள் மேல் ஏறிக்கொண்டார்கள். குள்ளன் கையில் தீவர்த்தியுடன் மேற்கு நோக்கி காட்டு வழியில் விரைந்து செல்ல விக்கிரமனும் பொன்னனும் அவனைத் தொடர்ந்து பின்னால் சென்றார்கள். பலிபீடம். காட்டாற்றங்கரையோடு மேற்கு நோக்கி 2 நாழிகை வழிதூரம் போனதும் குள்ளன் தென்புறமாக திரும்பி அடர்ந்த காட்டுக்குள் புகுந்து சென்றான். காட்டை தாண்டியதும் அப்பால் ஒரு பெரிய மேடு இருந்தது.
அந்த மேட்டின் மேல் குள்ளன் வெகு லாகவமாக ஏறினான். குதிரைகள் ஏறுவதற்கு கொஞ்சம் சிரமப்பட்டன. மேட்டின் மேல் ஏறியதும் அது ஓர் ஏரிக்கரை என்று தெரிந்தது. அதோ என்று குள்ளன் சுட்டிக்காட்டிய இடத்தை விக்கிரமனும் பொன்னனும் நோக்கினார்கள். மொட்டை மொட்டையான மலைக்குன்றுகளும் அவற்றின் அடிவாரத்தில் அடர்த்தியாக வளர்ந்திருந்த குட்டையான மரங்களும் நூற்றுக்கணக்கான தீவர்த்திகளின் வெளிச்சத்தில் அரைகுறையாக தெரிந்தன. அந்த மலையடிவார காட்டில் நடமாடிக்கொண்டிருந்த உருவங்கள் மனிதர்களாகத்தான் இருக்க வேண்டுமென்றாலும் தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது பேய் பிசாசுகள் தான் நடமாடுகின்றனவோ என்று எண்ணும்படியாக இருந்தது. பயங்கரத்தை அதிகமாக்குவதற்கு அந்த இடத்திலிருந்து தாரை தப்பட்டைகளின் முழக்கம், உடுக்கு அடிக்கும் சத்தம் இவையெல்லாம் கலந்து வந்து கொண்டிருந்தன. விக்கிரமன் பொன்னன் இருவருக்குமே திகிலாகத்தான் இருந்தது. ஆனாலும் அவர்கள் திகிலை வெளிக்கு காட்டாமல் குள்ளனை பின்பற்றி ஏரிக்கரையோடு சென்றார்கள். குள்ளனுடைய நடைவேகம் இப்பொழுது இன்னும் அதிகமாயிற்று. அவன் ஏரிக்கரையோடு சற்று தூரம் போய் ஜலம் வறண்டிருந்த இடத்தில் இறங்கி குறுக்கே ஏரியை கடந்து செல்லலானான். அவனை பின்தொடர்ந்து விக்கிரமனும் பொன்னனும் குதிரைகளை செலுத்தினார்கள். குதிரைகளும் பீதி அடைந்திருந்தன என்பது அவற்றின் உடல் நடுக்கத்தில் இருந்து தெரிய வந்தது. இன்னொரு கால் நாழிகைக்கெல்லாம் அவர்கள் குன்றின் அடிவாரத்தின் காட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கே குதிரைகள் நடுக்கம் அதிகமானபடியால் விக்கிரமனும் பொன்னனும் குதிரைகள் மீதிருந்து இறங்கி அவற்றை மரத்தில் கட்டினார்கள். பிறகு காட்டிற்குள் பிரவேசித்தார்கள். தீவர்த்திகளின் வெளிச்சத்தில் ஆங்காங்கே ஜனங்கள் ஆவேசம் வந்தது போல ஆடுவதையும், சிலர் மஞ்சள் வஸ்திரம் தரித்து கண்மூடி தியானத்தில் இருப்பதையும், சிலர் அடுப்பு மூட்டி பொங்கல் வைப்பதையும், இன்னும் சிலர் கத்திகளை பாறைகளில் தீட்டிக் கொண்டிருப்பதையும், சிலர் உடுக்கு அடிப்பதையும் பார்த்து கொண்டு போனார்கள். திடீரென்று மரங்கள் இல்லாத வெட்டவெளி தென்பட்டது. அந்த வெட்டவெளியில் வலது புறத்தில் ஒரு மொட்டை குன்று ஒன்று இருந்தது. அதில் பயங்கரமான பெரிய காளியின் உருவம் செதுக்கப்பட்டு அதன் மேல் பளபளப்பான வண்ணங்கள் பூசப்பட்டிருந்தன. காளியின் கண்கள் உருட்டி விழித்து பார்ப்பது போலவே தோற்றமளித்தன. அந்த உருவத்திற்கு பக்கத்தில் சிலர் கும்பலாக நின்றார்கள். அவர்களுக்கு நடுமத்தியில் எல்லோரையும் விட உயர்ந்த ஆகிருதியுடன், தலையில் செம்பட்டை மயிருடனும், கழுத்தில் கபால மாலையுடனும், நெற்றியில் செஞ்சந்தனமும் குங்குமமும் அப்பிக்கொண்டு கபால பைரவர் நின்றார். அவருக்கு பின்னால் ஒருவன் நின்று உடுக்க அடித்துக் கொண்டிருந்தான். கபால பைரவருடைய கண்கள் அப்பொழுது மூடியிருந்தன. அவருடைய வாய் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தது. அவருடைய உடம்பு லேசாக முன்னும் பின்னும் ஆடிக்கொண்டிருந்தது. மகா கபால பைரவர் நின்ற குன்றின் அடிவாரத்திற்கு எதிரே கொஞ்ச தூரத்தில் ஒரு சிறு பாறை இருந்தது. இயற்கையாகவே அது பலிப்பீடம் போல அமைந்திருந்தது. அந்த பலிப்பீடத்தின் மேல் சிவனடியார் கையும் காலும் உடம்பும் கயிறுகளால் கட்டப்பட்டு கிடந்தார். அவருடைய கண்கள் நன்றாக திறந்திருந்தன. அங்கும் இங்கும் அவருடைய கூரிய கண்கள் சுழன்று சுழன்று பார்த்து கொண்டிருந்தன. பலிப்பீடத்திற்கு பக்கத்தில் ஒரு ராட்சச உருவம் கையிலே பிரம்மாண்டமான கத்தியுடன் ஆயத்தமாக நின்றது. மகா கபால பைரவர் கண்ணை திறந்து பார்த்து ஆங்கையிட வேண்டியதுதான். உடனே சிவனடியாரின் கழுத்தில் கத்தி விழுந்துவிட சித்தமாக இருந்தது. மேலே விவரித்த காட்சிகளை எல்லாம் விக்கிரமன் ஒரு நொடி பொழுதில் பார்த்து கொண்டான். பின்னர் ஒரு கணம் கூட அவன் தாமதிக்கவில்லை. கையில் கத்தி எடுத்து வீசிக்கொண்டு ஒரே பாய்ச்சலில் பலிப்பீடத்திற்கு அருகில் சென்றான். அந்த ராட்சச உருவத்தின் கையில் இருந்த கத்தியை தன் கத்தியினால் ஓங்கி அடிக்கவும் அது தூரத்தில் போய் விழுந்தது. உடனே சிவனடியாரின் பக்கத்திலே வந்து நின்று கொண்டான். தன்னை பின்தொடர்ந்து வந்திருந்த பொன்னனை பார்த்து, பொன்னா, ஏன் நிற்கிறாய்? கட்டுக்களை உடனே அவிழ்த்து விடு என்றான். இவ்வளவும் கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் நடந்துவிட்டது. சுற்றிலும் நின்றவர்கள் எல்லோரும் ஹா ஹா என்று கூச்சலிட்டதை கேட்டு கபால பைரவர் கண் விழித்து பார்த்தார். நிலைமை இன்னதென்று தெரிந்து கொண்டார். நிதானமாக நடந்து பலிப்பீடத்திற்கு அருகில் வந்து விக்கிரமனை உற்று பார்த்தார். அஹஹா என்று அவர் நகைத்த ஒளி குன்றுகளும் பாறைகளும் அடர்ந்த அந்த வனாந்தர பிரதேசம் எல்லாம் பரவி எதிரொலிக்கச் செய்தது. அதை கேட்பவர்களுக்கெல்லாம் மயிர்கூச்சு உண்டாயிற்று. இதற்குள் என்னவோ விசேஷம் நடக்கிறது என்று அறிந்து நாலா பக்கத்திலிருந்தும் ஜனங்கள் ஓடி வந்து பலிப்பீடத்தை சூழ ஆரம்பித்தார்கள். அதை கண்ட மகா கபால பைரவர் தமது ஒற்றை கையை தூக்கி ஹும் என்று கர்ஜனை செய்தார். அவ்வளவுதான். எல்லோரும் சட்டென்று விலகிச் சென்று சற்று தூரத்திலேயே நின்றார்கள். கீழே விழுந்த கத்தியை எடுத்துக்கொண்டு வந்த ராட்சசனும் அந்த ஹாங்காரத்திற்கு கட்டுப்பட்டு தூரத்தில் நின்றான். பொன்னனும் நின்ற இடத்திலேயே செயலிழந்து நின்றான். மகா கபால பைரவர் விக்கிரமனை உற்று பார்த்த வண்ணம் கூறினார், பிள்ளாய், நீ பார்த்திப சோழனின் மகன் விக்கிரமன் அல்லவா? தக்க சமயத்தில் நீ வந்து சேர்வாய் என்று காளி மாதா அருளியது உண்மையாயிற்று. மாதாவின் மகிமையே மகிமை என்றார். காந்த சக்தி பொருந்தி அவருடைய சிவந்த கண்களின் பார்வையிலிருந்து விலக்கிக் கொள்ள முடியாதவனாக விக்கிரமன் பிரமித்து நின்றான்.
பிள்ளாய், உன்னை தேடிக்கொண்டு நான் மாமல்லபுரத்திற்கு வந்தேன். அதற்குள் அந்த பித்தன் மாரப்பன் தலையிட்டு காரியத்தை கெடுத்து விட்டான். ஆனாலும் இன்றிரவு நீ இங்கு எப்படி வருவாய் என்று எதிர்பார்த்தேன். மந்திரத்தினால் கட்டுண்ட நாக சர்ப்பத்தின் நிலைமையில் இருந்த விக்கிரமன் விம்முகின்ற குரலில், நீ யார்? எதற்காக என்னை எதிர்பார்த்தீர் என்றான். எதற்காகவா? இன்றிரவு இந்த தக்ஷண பாரத தேசத்தில் காளி மாதாவின் சாம்ராஜ்யம் ஸ்தாபிக்கப் போகிறது. இந்த சாம்ராஜ்யத்திற்கு உனக்கு இளவரசு பட்டம் கட்ட வேண்டும் என்று மாதாவின் கட்டளை என்றார் கபால பைரவர். அப்பொழுது எங்கிருந்தோ கழுக்கென்று பரிகாச சிரிப்பின் ஒலி எழுந்தது. கபால பைரவரும் விக்கிரமனும் உள்பட அங்கிருந்தவர்கள் அனைவரும் அக்கம் பக்கம் திரும்பி பார்த்தார்கள். ஆனால் சிரித்தது யார் என்பதை கண்டுபிடிக்க யாதொரு வழியும் தென்படவில்லை. விக்கிரமனை அத்தனை நேரமும் கட்டியிருந்த மந்திர பாசமானது மேற்படி சிரிப்பின் ஒளியினால் அறுபட்டது. அவன் சிவனடியாரை ஒருமுறை பார்த்துவிட்டு திரும்பி கபால பைரவரை நேருக்கு நேர் நோக்கினான். நீர் சொல்வது ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை. எனக்கு இளவரசு பட்டம் கட்டப்போவதாக சொல்கிறீர்கள். அது உண்மையானால் முதலில் நான் செய்யப்போகும் காரியத்திற்கு குறுக்கே நிற்க வேண்டாம். இதோ இந்த பலிப்பீடத்தில் கட்டுண்டு கிடக்கும் பெரியவர் எங்கள் குலத்தின் நண்பர். எனக்கும் என் அன்னைக்கும் எவ்வளவோ பரோபகாரம் செய்திருக்கிறார். அவரை விடுதலை செய்வது என் கடமை. என் கையில் கத்தியும் என் உடம்பில் உயிரும் இருக்கும் வரையில் அவரை பலியிடுவதற்கு நான் விடமாட்டேன் என்று சொல்லி விக்கிரமன் பலிபீடத்தை அணுகி சிவனடியாரின் கட்டுகளை வெட்டிவிட எத்தனித்தான். நில் என்று பெரிய கர்ஜனை செய்தார் கபால பைரவர். அஞ்சா நெஞ்சம் கொண்ட விக்கிரமனை கூட அந்த கர்ஜனை சிறிது கலங்கச் செய்துவிட்டது. அவன் துணுக்குற்று ஒரு கணம் தம்பித்து நின்றான். சிவனடியாரின் கட்டுகளை வெட்டுவதற்காக அவன் நீட்டிய கத்தி நீட்டியபடியே இருந்தது. கபால பைரவர் மறுபடியும் உரத்த குரலில், பிள்ளாய் விக்கிரமா, இந்த போலி சிவனடியார், இந்த வஞ்சக வேஷதாரி, இந்த பொய் ஜடாமகுடதாரி யார் என்றறிந்தால் இவ்விதம் சொல்ல மாட்டாய். இவரை காப்பாற்றுவதற்கு இவ்வளவு முனைந்து நிற்க மாட்டாய் என்றார். அவருடைய குரலில் துணித்த ஆத்திரமும் அழுத்தமும் விக்கிரமனை திகைப்படைய செய்தன. சிவனடியார் பல்லவ ராஜ்யத்தின் ஒற்றர் தலைவன் என்றுதான் முன்னமே சந்தேகித்ததும் அவனுக்கு நினைவிற்கு வந்தது. கபால பைரவர் மீண்டும், இந்த வேஷதாரியே கேள், நீ யார் என்று தைரியம் இருந்தால் சொல்லட்டும் என்று அடி தொண்டையினால் கர்ஜனை செய்தார். விக்கிரமன் சிவனடியாரை பார்த்தான். அவருடைய முகத்தில் புன்னகை தவழ்வதை கண்டான். அதே சமயத்தில், விக்கிரமா, கபால மாலை அணிந்த இந்த வஞ்சக வேஷதாரி யார் என்று முதலில் கேள், தைரியம் இருந்தால் சொல்லட்டும் என்று இடி முழக்கம் போன்ற ஒரு குரல் கேட்டது. இவ்வாறு கேட்டுக்கொண்டு பக்கத்தில் இருந்த பாறையின் மறைவிலிருந்து ஒரு உருவம் வெளிப்பட்டது. அங்கிருந்தவர்கள் அத்தனை பேருடைய கண்களும் அந்த உருவத்தின் மேல் விழுந்தன. தீவர்த்தி வெளிச்சம் அந்த முகத்தில் விழுந்த பொழுது ஹா என்ற வியப்பொலி ஏக காலத்தில் அநேகருடைய வாயிலிருந்து எழுந்தது. விபூதி ருத்ராட்சம் அணிந்து முகத்தில் ஞான ஒளி வீசி தோன்றிய அப்பெரியாரை பார்த்ததும் விக்கிரமனுக்கு என்றுமில்லாத பயபக்தி உண்டாயிற்று. வந்தவர் வேறு யாருமில்லை, பல்லவ சாம்ராஜ்யத்தின் பழைய சேனாதிபதியும் வாதாபி கொண்ட மகாவீரருமான சிறு தொண்டர்தான்.